வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இப்போது உங்கள் இபி சர்வீஸில் மொபைல் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். https://www.tangetco.org வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். பில்லிங் சர்வீசஸ் ஆப்ஷனில் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது மொபைல் நம்பரை ஹவுஸ் ஓனர் பதிவு செய்யலாம், அப்படி இல்லாட்டினா வீட்டில் குடியிருக்கிறவங்களும் பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இபி சர்வீஸுடைய ஓனர், அதாவது வீட்டு ஓனருடைய மொபைல் நம்பரை பதிவு செஞ்சு அதில் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை பதிவு செய்யாமல் விடுபட்டு இருந்தாலோ ஓனரோட நம்பரு பதிவாகிற வரைக்கும் வீட்டில் குடியிருக்கிறவங்களால மொபைல் நம்பரை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓனரு வீட்டில் குடியிருக்கிறவங்க இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சர்வீஸுடைய ஓனர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு என்னோட இபி சர்வீஸ் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய இபி சர்வீஸில் மொபைல் நம்பரே இல்லாமல் இருக்குது. என்னோட மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுக்குறேன். இந்த சர்வீஸுக்கு ஓனர் நான் தான் அப்படின்றதால ப்ரூஃபாக ஆதாரு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக உங்கள் சர்வீஸில் உள்ள நேமோட இந்த ப்ரூஃபில் இருக்கிற நேமும் ஒத்து போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்லோட் செய்கிற டாக்குமெண்ட்ஸோட சைஸு பார்த்தீங்கன்னா 300 கேபிக்குள்ளே இருக்கணும். அதாவது ஜேபிஇஜி, ஜேபிஜி, பிடிஎஃப், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் ஆப்ஷன் வழியாக என்னோடய ஃபைலை அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆர் ஷூர் ஓகே கொடுக்குறேன். ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ண ஆவணத்தை சரி பார்த்துட்டு இந்த இபி சர்வீஸில் என்னோடய மொபைல் நம்பரை இணைச்சிருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.